இன்றைக்கி வீட்டிலையே ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா. அதுக்கு ராகியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 7 to 8 டைம் வந்து ராகி வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற தூசி எல்லாமே போகும். நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூசியாக இருக்குது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கிளியராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு நீங்களும் வாஷ் பண்ணி கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. அப்போ தான் வந்து லைட்டாக உங்களுக்கு ஸ்ப்ரவுட் ஆகி வரும். அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா டைட்டாக வந்து முடிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 டேஸ் வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். நான் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்துருந்துச்சு. நான் இடையில வந்து லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருந்தேன் ட்ரை ஆனனால. அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டு சன்ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து 2 நாள் வந்து காய வச்சேன். அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளே வந்து நல்லா சூப்பராக காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைன் பவுடரை அரைச்சதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனி கிளாஸ் கண்டெய்னர் இல்லைனா சில்வர் கண்டெய்னரில் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ உங்கள் பேபிஸ்க்கு 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் உங்களோட பேபியோட ஏஜை பொறுத்து தண்ணியில் கலந்து காய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேபிஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளோட பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு பேபி ரெசிபீஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது பேபி ரெசிபீஸில் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன். அதனோட ரெசிபீஸும் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பை.